கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ள கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ள கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். யோசுவா 19ஆம் அதிகாரம். 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. அப்போ இந்த 18ஆம் அதிகாரத்தில் சீலோவில் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே 5 கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. நீ மீதி உள்ளதான 7 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கணும். அதுக்காக 7 சீட்டு போடுறாங்க. அப்போ அந்த முதலாவது சீட்டு வந்து யாருக்கு விழுது? யோசேப்பின் கோத்திரத்துக்கு விழுது. அப்படி தானே வாசிங்க. அந்த 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 18:1 வாசிக்கும்போது வந்து போடுறாங்க. முதல் சீட்டு யாருக்கு விழுந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தா, அப்போ முதல் சீட்டு பென்யமீனுக்கு விழுது, 2வது சீட்டு சிமியோனுக்கு விழுது. அவங்களுடையதான இடம் யூதா கோத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே, அது அவங்களுக்குள்ள சிமியோனுக்கு அமைந்து போனது. அவங்களுக்குள்ள பெயர்லாம் இருக்குது. பேர் சபா, சேபா, மெலாதா, அப்படி வரிசையாக அவங்களுடைய எல்லா பட்டணங்களும் போக 6ஆம் வசனத்தின்படி 13 அப்படின்னு வர்ற ஒரு நம்பரை பார்க்குறோம். 13 நம்பர்கள். 7ஆம் வசனத்தில் ஒரு 4 பட்டணங்கள் பார்க்குறோம். இப்படி அவங்களுக்கு கிடைத்த சுதந்திரம் அது யூதா புத்திரருடைய பங்கு விதத்துக்குள் உள்ளே இருக்குது. இவங்க சிமியோன் வந்து யாக்கோபானால ஒரு சாபம் பெற்ற சிமியோனும் லேவியும். இப்போ சிமியோனுக்கு வந்து சுதந்திர கோத்திரம் எங்கே அவங்களுக்கு அமைஞ்சு போச்சுன்னா யூதா கோத்திரத்துக்குள்ளே பின் நாட்களில் அவங்க யூதா கோத்திரத்தோடு அவங்க கரைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். 3வது சீட்டு செபுலோனுக்கு இருந்துச்சான். அவங்களுக்கு வந்து அவங்களுடையதான எல்லை அதுக்கு மேலே அந்த படத்தை 12 கோத்திரங்களுடையதான அந்த இதை நம்ம வேதாகமத்திலையும் பின்பக்கத்தில் பார்க்கலாம். 12 கோத்திரங்களுடைய எல்லைகள்ட்டு. அப்போ அவங்களுக்கும் சில பகுதிகளை என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு வடக்கு எல்லை, அதனுடைய எல்லைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி தேவனே நாம் எங்கே குடியிருக்கணும்னு சொல்லி, தேவனே நாம் எந்த இடத்துல குடியிருக்கணும் மட்டுமல்ல, எந்த இடத்துல குடியிருக்கணும், எந்த இடத்துல நாம் எந்த காலகட்டத்தில் நம்ம பிறந்திருக்கணும் என்பதை தேவனே தீர்மானிக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். 3வது செபுலோனுக்கு விழுந்துச்சு. 4வது இசக்காருக்கு, புத்திரங்களில் இசக்காருக்கு விழுது. 4வதாக பார்க்குறோம். 4வது சீட்டு வந்து இசக்காருக்கு விழுது. அவங்களுடையதான எல்லைகள், அவங்களுடையதான ஊர்கள் மற்றும் பார்த்து 22ஆம் வசனத்தில் 16 பட்டணம் அப்படின்னு சொல்லி வருகிறத பார்க்க. 24ஆம் வசனத்தில் 5வது சீட்டு ஆசேர் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுகிறது தான், ஆசேர் கோத்திரம். அப்போ அவங்களுடையதான எல்லைகள் எல்லாற்றையும் அங்கே நம்ம பார்க்குறோம். 32வது வசனத்தில் நப்தலி புத்திரருக்கு விழுகிறதான நப்தலி வந்ததான பகுதிகளை பார்க்குறோம். 38ஆம் வசனத்தின்படி அங்கே ஒரு 19 பட்டணங்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
40வது வசனத்தில் 7வது சீட்டு தான் புத்திரர். அவங்க தான் வடக்கு பகுதியில் கடைசியாக வடக்கு பகுதியில் அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ கீழே இருந்து தெற்கே இருந்து அப்படியே அவங்க ஒன்றொன்றாக அவங்க பிரித்து அந்தந்த கோத்திரத்தாருக்கு கொடுத்துட்றாங்க. 49வது வசனம், தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூன் குமாரனா யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. யாருக்கு? தனிப்பட்ட முறையில் யோசுவாவுக்கு கொடுக்குறாங்க. அவர் எப்ராயிம் கோத்திரத்தார். அதனால் 50வது வசனத்தில் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தாரலாம். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். எப்ராயிமுக்கு. யாருக்கு? நம்ம எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த யோசுவாவுக்கு. காலேபும் அவனாக கேட்டு அவன் விரும்பின இடத்த அனுப்பிச்சிதாங்களா, அவனுக்கு கொடுத்தாங்க. விரும்பின இடத்தை கிடைக்கப்பட்டவங்க 1 காலேப்பு, விரும்பின இடத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவங்க 2வது யோசுவா. ஆனால் காலேப்பு கொடுக்கப்பட்ட இடம் அவன் யூதா கோத்திரத்தார். அந்த யூதா கோத்திரத்தாருக்குள்ளே அவன் கேட்ட இடத்த தந்தாங்க. யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தார். அந்த எப்ராயிம் கோத்திரத்துக்குள்ளே கேட்டது கொடுத்தாங்க. நம்ம கேட்கணும், ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு உள்ளே நம்ம கேட்கணும். ஏற்கனவே நமக்கு என்று கோத்திரத்துக்கு உட்பட்ட பகுதிகளை தான் விரும்பின ஒன்றை கேட்டால், ஏதாவது ஒன்றை கேட்கவில்லை. தங்களுடையதான கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல ஒன்றை கர்த்தர் நாம் எதையும் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். நீ எதை கேட்கிறாயோ கர்த்தர் அதை உனக்கு தருவார். ஆனால் அது கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து நீ கேட்க வேணும். அதை அவர் உனக்கு தந்தருவாராக. 51ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இவ்விதமாய் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். யாருக்குள்ளேயும் சச்சரவில்லாமல் சீட்டு போட்டு அவர்களுக்கு கிடைத்த பகுதியில் சந்தோஷமாக, அதை மன மகிழ்ச்சியாக, மன ரம்மியமாக, பள்ளத்தாக்கு பகுதிகளோ மலை தேசமோ காட்டுப்பகுதியோ எல்லாவற்றையும் அவங்க சந்தோஷமாக பெற்றுக்கொண்டாங்க. அவர் சொன்னார், காட்டுப்பகுதியாக இருந்தால் அது திருத்தி அதை நீங்கள் எல்லைகளை விரிவாக்கி கொள்ளுங்கள். கடினமான மனிதர்கள் அங்கே இருந்தால் அவங்களையும் தேவனுடைய பலத்தினாலே துரத்தி விட்டு எல்லையை பெரிதாக்கி கொள்ளுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்ததான அந்த சுதந்திர பங்கு வீதத்தில் நீங்கள் தங்கி குடியிருந்து பழகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தான்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நாம் முதல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய இடம் நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு இருக்கிறதான தெரு, நம்ம வீடு இருக்கிறதான ஏரியா, நம்ம வீடு இருக்கிறதான பட்டணம், நம்ம வீடு இருக்கிறதான மாநிலம், நம் வீடு இருக்கிறதான தேசம், நம் வீடு இருக்கிறதான அந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை நாளுக்கு நாள் விரிவடைய செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றும் யோசுவா 19வது அதிகாரத்தை பார்க்குறோம். 19வது அதிகாரத்தில் ஏற்கனவே யூதா புத்திரருக்கு, பென்யமின் புத்திரருக்கு, யோசேப்பின் புத்திரருக்கு ஏற்கனவே சீட்டுகள் விழுந்ததை பார்க்குறோம். அதற்கு பின்பதாக இந்த 19வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 7 கோத்திரங்களுக்கு 2வது கோத்திரத்தை 2வது சீட்டில் இருந்து 7வது சீட் வரைக்கும் நம்ம இதில் விழுகிறதான காரியத்தை குறித்து பார்க்குறோம். கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இதில் நம்ம மெயினாக பார்க்குறது என்ன, மனுஷ ஜாதிகள் எல்லாவற்றையும் என்ன செய்தாராம், அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவர் முன் தீர்மானித்த படி அவர்களுக்கு குடியிருப்பின் எல்லையை என்ன செய்தாராம், அவர் நியமித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதான வேத வசனத்தின்படி அவர் ஏற்கனவே அவர்கள் அங்கேருந்து வந்தாலும், எகிப்து தேசத்திலிருந்து வந்தாலும் ஏற்கனவே கர்த்தர் இவர்களுக்காக இந்த இடத்தை ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தார். இன்னார் இதில் குடியிருப்பார்கள் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தால் அந்த இடங்களை அவர் கொடுக்குறார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் நாம் குடியிருக்கிற இடம் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே நியமித்து வைத்திருந்ததான அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம், குடியிருக்கிறோம். இந்த நாளிலும் அதுபோல் இதில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, யோசுவாவுக்கும் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணார். அவங்க என்ன செய்தாங்க, உத்தமமாக என்னை பின்பற்றின அப்படின்னாலும் அவங்க கால் வைக்கிற இடத்த நான் அவங்களுக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்லப்பட்டபடி அவங்க கேட்ட இடத்த கர்த்தர் என்ன செய்து அவர்களுக்கு கொடுத்தாருங்கிறது இதில் நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நாம் கேட்டாச்சுன்னா கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளில் தேவனுடையதான பாதத்தில் நம்ம தேவனை நோக்கி நம்ம கேட்போம். அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடையதான வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர்.
நாம் மாட்டு உத்தமமாக அவரை என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். ஜெபிப்போமா? அப்பா கர்த்தாவே, இந்த நாளிலும் அம்மேனப்பா, நீர் உம்முடையதான ஜனங்களை கர்த்தாவே எகிப்தின்கிறதான அந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்து கர்த்தாவே பாலும் தேனும் ஓடுகிறதான இந்த கானான் தேசத்தை கர்த்தாவே ஏற்கனவே முன் தீர்மானித்ததின்படி கர்த்தாவே அவர்களுக்கு குடியிருப்பின் எல்லைகளை நீர் கர்த்தாவே அப்பா நீர் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை போல இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர், அவர்களை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. அவர்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமேனப்பா உம்முடைய நாமத்தின்படியே அமேனப்பா நீர் கர்த்தாவே ஏற்கனவே நீர் தீர்மானித்ததின்படியே உம்முடைய பிள்ளைகளை அப்பா அமேனப்பா குடியிருக்க செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சிகளாக அடையாளங்களாக திகழ பண்ணுவீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.